விழிப்புணர்வு வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், இறைநிலை மருத்துவர் இபி இமயவரம்பன். இன்றைக்கு பெண்களுக்கான மிக மிக சிக்கலான, வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தும்மனாவோ அல்லது இருமனாவோ, சிலர் சிரிச்சா கூட யூரின் கொஞ்சமாக வெளியில் போயிடும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறது எப்போ வரும்னா, 40 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி வந்தால் அந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கு அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் மருத்துவ புள்ளியை காட்டுகிறேன். இதை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்திட்டு வாங்க. இப்போ நான் காட்டுற புள்ளியை பார்த்து அந்த புள்ளியை தினமும் இயக்கி கொண்டு வந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை மிக விரைவில் தீரும் என்ற அரிய நுட்பத்தை பதிவிட விரும்புகிறேன். காலில் இந்த மடிப்புல இருந்து 4 விரல் வச்சு இந்த இடத்துல வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பேர் SP8. இதை ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றினா கிளாக் வைஸ், இப்படி சுற்றினா ஆன்டி கிளாக் வைஸ், எதிர்மறை சுற்றாக தினமும் ஒரு 21 முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிக விரைவில் இந்த பிரச்சனை தீர்வதை பார்ப்பீர்கள். விடாமல் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. பார்க்குறதுக்கு இது மிக எளிய நுட்பமாக இருக்கும். ஆனால் அக்குப்ரெஷர் மருத்துவத்தில் இது ஒரு அற்புதமான புள்ளி என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இதே நேரத்தில் இது மாதிரி அன்கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய விஷயத்தை டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் மலர் மருத்துவத்தில் எந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார் என்றால், இம்பேஷன் என்று சொல்லக்கூடிய மலருடைய எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்துவதன் மூலமாக கட்டுப்பாடு இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து மீளலாம் என்ற அரிய நுட்பத்தை பதிவிட்டு, என்னுடைய பர்சனல் சேனலை பார்க்க விரும்புகிறவங்க இமயவரம்பன் அப்படிங்கிற அதில் போய் பாருங்கள். என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் kingofgym.com என்கிறதில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.